இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஸ்லைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃப்ரை ஆன ஆனியன், 5 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 5 முந்திரி, கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணால் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இப்போது மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிரேவி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ண பேன்லேயே இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா குக் ஆகிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியுமே போதுமானது. இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொஞ்ச நேரம் குக் ஆகிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணதும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் ஏற்கனவே 50% குக் ஆகிடுச்சு. இப்போது இன்னும் ஒரு 50% குக் ஆகணும், அதுக்காக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தட்டை போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வரும். ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக இப்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.